வணக்கம். இதுக்கு முன்னே ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்றத பற்றி, என்னுடைய மனநிலைமையை பற்றி நான் போட்டிருந்தேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் பெருசாகுதா இல்லை சின்னதாகுதான்றது திரும்ப என்னுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒவ்வொரு நாள் வரக்கூடிய நியூஸும் ஒவ்வொரு மாதிரி வருது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஃபீல்டு அங்கே டைரக்ட் இம்பேக்ட் பண்ணி ஒரு பெரிய லாஸை ஏற்படுத்திட்டாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடந்துட்டுருக்குன்னா, ரம்ஜான் வந்தது. ரம்ஜான் அப்போது யாரும் எதுவும் பண்ணலை. நிம்மதியாக நல்லபடியாக ரம்ஜானை தொழுது முடித்து பண்டிகையை முடித்தாச்சு. அடுத்த நாள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கானுங்க, இஸ்ரேல் ஈரானில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே பாம்பை போட்டிருக்கான். இதுதான் பயங்கர பிரச்சனைக்குரிய ஒரு டாப்பிக்கே. ஏன்னா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் அடித்தாங்க, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தாங்க. அப்படி இப்படி போகும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே உள்ள பிரச்சனை அண்ட் அட்மாஸ்பியர் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியோட முடிஞ்சிருச்சு. ஆனால் நியூக்ளியர் அப்படின்னா அது சும்மா கிடையாது. அந்த ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும், எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இஸ்ரேல் ஈரானில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அடிக்கிறாங்க. ஸோ ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அடித்தாலுமே எங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து திரும்ப இஸ்ரேலில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே பாம்பு போட்டிருக்காங்க. பட் அது ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல் டார்கெட் ஒன்றும் கிடையாது. ஏதோ அந்த ஊர் மேலே போய் விழுந்திருக்கு, அவ்வளோதான். பட் இஸ்ரேல் அடிக்கிற அளவுக்கு ஈரானால் டார்கெட் பண்ண முடியலை. பட் மேபி இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, எல்லாமே இப்போது ஈரானோட ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணும்போதெல்லாம் ஈரான் என்ன பண்ணுறாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிமிலர் ஃபெசிலிட்டிஸை அடிப்பாங்க. லைக் இப்போ ஈரானோட கேஸ் ஃபீல்டு அடித்த உடனே கத்தாரில் உள்ள கேஸ் ஃபீல்டு அடித்தாங்க. ஈரானோட ஆயில் ஸ்டோரேஜ் அடித்த உடனே ஒமானில் ஆயில் ஸ்டோரேஜ் அடித்தாங்க. ஸோ இதே மாதிரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அடித்தா யுஏஇ மேலே உள்ள நியூக்ளியர் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினச்சானுங்களோ என்னவோ தெரில. இந்த தடவை அந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக அவங்க ஊர்லேயே போட்டான் பாம்பு. சரி, இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலைமை என்ன, இப்போது என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது? எதுவும் நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். யாரை வேணாலும் கேளுங்க, ஒன்றும் நடக்காது. கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது. ஏன்னா நியூக்ளியர்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது. ஆனாலும் மனசுன்றது கேட்க மாட்டேங்குதே. ஏதாவது நடந்து விட்டால் அப்படின்றது தான் கேள்வி. நடக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நடந்து விட்டால் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் என்னைக்கு கிடைக்கும்னே தெரியாது. நடக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம ப்ரே பண்ணிவிட்டு உட்கார வேண்டியது தான். அப்படி நடந்து விட்டால் எல்லாருமே நமக்கு டைம் கிடையாது, அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இப்படி தான் சிச்சுவேஷன் இங்கே. ஸோ இதில் என்னுடைய பயத்தின் வெளிப்பாடாக வீட்டில் என் கூட இருந்த ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பி விட்டாச்சு. அவங்களும் என்னடா இவன் அவசரமாக அனுப்புகிறானேன்னு சொல்லி கண்ணீர் மல்க எல்லோரும் கிளம்பியாச்சு. நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு, குடும்பத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கு தேவையான இதை பண்ணணும் அப்படின்றதுனால நம்மளுடைய வேலைகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே உள்ள அரசாங்கம், கத்தார் அரசாங்கம் பெஸ்ட்டு. அவங்கள நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. ஃபுட்டு, வாட்ரு, ஃபெசிலிட்டிஸு, ஈவன் இன்டர்செப்ட் பண்ணுறது, மிசைல்ஸு எல்லாமே வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் கொரோனா டைம்லேயே பார்த்திங்கன்னா, யாரும் வேலை இல்லை அப்படின்ற சமயத்தில் கூட சேலரி கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கத்தார். ஸோ இப்போவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய பயம்தான் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னாலே மனசாட்சி இல்லாதன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு அவன் பேர் போனதே குழந்தைங்களை கொல்றதுக்கு பேர் போனவன் தான் இஸ்ரேலு. அப்போது ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அடிக்கணுன்னா இஸ்ரேலுன்றவன் யோசிக்கவே மாட்டான். எவன் எக்கேடு கேட்டு போனாலும் போதும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நான் சமாதானத்துக்காகவும் பீஸ், அதாவது அமைதிக்காகவும் போராடுறேன் அப்படின்வான். இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது. எப்போ இஸ்ரேல் கூட சண்டை போடுறானோ அப்போவே நம்ம முடிவு பண்ணிக்கணும், நம்மளுடைய உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்றது தான்.
இப்படி தான் இப்போத்தைய நிலைமை இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதுலேயும் தமிழ்நாட்டில் போடக்கூடிய நியூஸ் எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், பக்குன்னு தூக்கி போடும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் அவங்க வந்து 24 மணி நேரமும் டெலிகாஸ்ட் பண்ணி ஃப்ளாஷ் நியூஸ்னு போட்டுட்ருப்பாங்க. பட் இங்கே இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்குன்ட்டு. ரம்ஜான் நேற்று அதுக்கு முந்தின நாள்லேருந்து எந்த ஒரு அட்டாக்குமே இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. பட் நாங்கள் பயப்படுறது எங்கன்னா, ஈரானில் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் பாம்பு போடும்போது நமக்கு இங்கே தூக்கி வாரி போடுது. பார்ப்போம். ப்ரே பண்ணிக்கோங்க, துவா பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாது, ஊரும் உலகமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று துவா பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.